எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அடுத்த நம்ம இந்த பெயிண்டிங் ஸ்ப்ரே பண்ண வண்டியை காட்ட போகிறோன்னு சொல்லியிருந்தோம். ஏற்கனவே நான் ஒரு 400 ml வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 400 ml அடித்த பெயிண்ட் தான் இது. பட் இதுலேயும் மிச்சம் இருந்ததை நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினேன் அந்த பெயிண்டிங் ஸ்ப்ரே போட்டு அடித்து முடிச்சாச்சு. இப்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பைக் அதாவது ஒயிட் கலர் டேங்க் பக்கத்தில் பிளாக் கலர் இருக்கிற அந்த சீட்டு மேலே அப்ளை ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதை ஈஸியாக தொடச்சிக்கலாம். மண்ணெண்ணெயை தொட்டு ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் மண்ணெண்ணெய் தொட்டு தொடச்சிக்கலாம். இப்போவே தொடச்சிங்க அப்படின்னா பெயிண்ட்டும் சேர்ந்து போயிடும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிக்கர் மேலே மட்டும் ஸ்ப்ரே பண்ணாமல் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற இடத்துல எல்லாத்தையுமே ஈஸியாக கவர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இது எப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு ஃபுல்லாக செம்மையாக ஷைனிங் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தேவையான இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே நம்ம நல்லா கவர் பண்ணிக்கணும். ஸ்ப்ரே பண்ணும்போது பிளாக் கலர் இருக்கிற இடத்துல போய் ஸ்ப்ரே ஆகாத அளவுக்கு நம்ம நீட்டாக கவர் பண்ணணும். இப்போது ஸ்டிக்கர் மேலே ஸ்ப்ரே ஆச்சுன்னா ஸ்டிக்கர் பூரா மறைச்சிக்கும். அதனால் ஸ்டிக்கர் மேலே இப்போ செல்லோ டேப் ஒட்டியிருக்கேன். செல்லோ டேப்பை ஒட்டி அந்த செல்லோ டேப்பை ஒட்டி ஒரு பிளேடு எடுத்து கரெக்டாக அந்த டேப்புக்கு அதாவது ஸ்டிக்கர் மட்டும் கவர் ஆகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த பிளாக் கலரில் இருக்கிற இடத்துல ஸ்ப்ரே படக்கூடாதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நான் டேப் அடித்து ஒட்டியிருக்கேன். இப்போ நான் ஸ்ப்ரே பண்ண அப்படின்னா நான் இந்த ஒயிட் கலரில் இருக்கிற ஸ்பேஸில் மட்டும்தான் ஸ்ப்ரே ஆகும். மற்ற இடங்களில் ஸ்ப்ரே ஆகாது. அப்படியே ஆனாலும் மண்ணெண்ணெயை தொட்டு நம்ம ஈஸியாக தொடச்சிக்கலாம். அதுவும் உடனே துடைக்கக்கூடாது. லேட் ஆகணும். ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு தான் துடைக்கணும். அப்போவே துடைச்ச அப்படின்னா இப்போ அடித்த ஸ்ப்ரேவும் சேர்ந்து போயிடும். ஸோ எந்தளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் பெயிண்ட் பண்ணும்போது முக்கியமான இடங்களில் பேப்பர் வச்சோ அல்லது செல்லோ டேப் வச்சோ ஈஸியாக கவர் பண்ணிக்கங்க. இப்படி கவர் பண்ணதில் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். இப்போ என்னோடய ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த பைக்கோட நம்பர் பிளேட்டையும் மக்கேடையும் பாருங்கள். 2க்கும் உண்டான டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த நம்பர் பிளேட் எந்த கலரில் இருந்துச்சோ அதே கலரில் தான் என்னோடய பைக்கும் இருந்துச்சு. பட் இப்போ ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் எந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நம்ம டயர் கடையிலையும் ஒரு கவர் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது டயர் மேலேயும் படலாம், டயருக்குள்ளே இருக்கிற அந்த வீல் மேலேயும் படலாம். அப்படி படும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடமும் ஒயிட் கலர்லாம் தெரியும். அந்த மாதிரி தெரியாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட்டு செம்ம சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் ஸ்ப்ரே பண்ண இடத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஸ்ப்ரே பண்ண விட்டுருக்கேன். அது எப்படின்னா இந்த இடத்துல கயிறு இருந்துச்சு. கயிறு கொஞ்சம் தள்ளி வச்ச உடனே அந்த இடத்துல காலியாக இருக்குது. இது ஏற்கனவே அடித்து 4 நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கயிறு கொஞ்சம் லேசாக தள்ளி வைக்கும்போது அந்த இடத்துல மட்டும் அந்த பழைய கலர் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள், எவ்வளோ மார்க்காக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த கயிறு இருந்த இடத்துல இருக்கிற மார்க்கை நான் இப்போ ஸ்ப்ரே பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேன். அதாவது ரிமூவ்னா எப்படின்னா புதுசு மாதிரி பண்ண போகிறேன். இதை நீங்கள் இப்போ லைவாகவே பார்க்கலாம். பண்ணுறதுக்கு முன்னாடி மேலேயும் நான் கீழேயும் ஒரு பேப்பர் கொடுத்துட்டேன். மேலேயும் ஒரு துணியை வச்சுட்டேன். இப்போ அந்த இடத்துல நான் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பர்ட்டிகுலர் இடத்துல மட்டும்தான் ஸ்ப்ரே ஆகும். மற்ற இடங்கள் எங்கேயுமே ஸ்ப்ரே ஆகாது. அப்படி இருக்கும்போது நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஸ்ப்ரே ஆகிடுச்சு அப்படின்னா அதை துடைக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் டைமிங் எடுத்துக்கணும். அதனால் மேலேயும் கீழேயும் ஒரு இதை கொடுத்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறோம் பாருங்கள். ஸ்ப்ரே பண்ணியாச்சுங்களா? இப்போது அந்த மார்க் இருந்த இடமே காணாமல் போயிடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பைக் ஃபுல்லாக பண்ண மெத்தட் இப்படி தான் பண்ணேன். நீங்களும் பார்த்தபடின்னா பைக் மட்டும் இல்லை, எந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். பட் கொஞ்சம் வேலை அதிகமாக எடுத்தாலும் கூட உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். புதுசு மாதிரி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரே பாட்டிலை ஸ்ப்ரே பண்ணுற அந்த ஸ்ப்ரே வர்ற இடத்துல நீட்டாக தொடச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பைக் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணினதுக்கப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் இல்லை உங்களால் எந்த அளவுக்கு லேட்டாக டைமிங் கொடுக்க முடியுமோ அதிலேருந்து டைமிங் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களோட பொருட்களை யூஸ் பண்ணுங்கள். அது பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பைக்காக இருந்தாலும் சரி, லேட்டாக கொஞ்சம் அதுக்கு பெயிண்ட் நல்லா காயறதுக்கு டைம் கொடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக உங்களுக்கு கிடைக்கும். அப்போவே எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பெயிண்ட் போகிற மாதிரி தெரியும். பட் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பொருளையுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம பெயிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நம்ம பைக் எந்த அளவுக்கு நியூ கண்டிஷனில் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்களோட பைக்கையோ அல்லது ஏதோ மெட்டீரியலையோ புதுசு பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு உண்டான காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு உங்களுக்கு டவுட்டாகவே இருக்கும். அதையும் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோ போய் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் இந்த பெயிண்டிங் ஸ்ப்ரே வாங்கலாமா வேணாமாங்கிற கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.